ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. வேதத்தில் முகமுகமாய் பேசினார் அப்படின்னா மோசேயோடு கூட தான். வேற யாரு கூடயும் ஆண்டவர் பேசினதா இல்லை. யாருக்கு எப்படி பேசினாரா? சிநேகிதனோட பேசினது போல, ரொம்ப கேஷுவலா, பக்கத்திலேயே, அருகாமையிலேயே, அப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் மோசேக்கும் ஆண்டவருக்கும். அப்படி பேசினாராம். எல்லாவற்றையும் பேசினார். அவர் மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் பேசினார். கற்பனைகள், கட்டளைகள் எல்லாவற்றையும் கொடுத்தார். சம்பாஷித்தார். மக்களை குறித்த சம்பாஷணை இருந்தது. பிளான்ஸ், தேவனுடைய திட்டங்கள் அங்கே பேசப்பட்டது. கண்பானவர்களை, இப்படி யார்கிட்ட பேசியிருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட பேசின மாதிரி யார்கிட்ட பேசலை. புதிய ஏற்பாட்டில் சவுல் கிட்ட தரிசனமானார். அவன் முகமுகமாக பேசினதை யார்கிட்டையும் பார்க்க முடியல. இன்னைக்கும் இன்றைய காலங்கள்லையும் சில பரிசுத்தவான்கள் அந்த தேவ பிரசனத்தை தரிசித்திருக்கிறார். அவர் முகமுகமாக தரிசித்திருக்கிறார். ஒரு தரிசனம், விஷன்ஸ், ஜெப வேளையில் ஞான திருஷ்டி அடையும் போது இப்படி தான். ஆனால் இவரை போல ஒரு முகமுகமாய் பேசினதை பார்க்க முடியல. எனக்கு அன்பானவர்களே, முகமுகமாக பார்க்குறோமோ இல்லையோ, அவருடைய தரிசனம், அவருடைய அந்த மகிமையின் பிரசனத்தை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு ஆசை வேணும்ல. அப்படின்னா அந்த மோசே தன்னை முழுவதுமாய் தேவனிடத்தில் கொடுத்தார். ஒரு காலகட்டங்களில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள், ஒரு முரட்டு வைராக்கியம் நிறைந்த ஒரு ஆள், கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கோபக்காரன். ஆனால் தேவன் சந்தித்த பின்பு அவரிடத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள். தேவனை அவர் சந்தித்த பின்பு மாற்றங்கள் மாற்றங்கள் மாற்றங்கள். இப்போ எப்படின்னா, தேவனுடைய சிநேகிதன் ஆகிற வரையிலும் ஒரு பெருத்த மாற்றம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுடைய முகத்தை பார்க்க உங்களுக்கு ஆசையா? உங்கள் சுபாவங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும்போது இந்த தேவ பிரசனத்துக்குள்ளே போவீங்க. அவரை தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், உம்மோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் உடைய முகத்தை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். உடைய பிரசனத்திற்குள் நுழைந்து விட ஆசைப்படுகிற ஆண்டவரே, ஒரு சிநேகிதனைப் போல மோசையோடு பேசுகிறேன் ஆண்டவரே. யோசிக்கும் போதே பிரமிப்பாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய ஆண்டவரே, அந்த பிரசனத்துக்குள் நாங்கள் நுழைய ஆண்டவரே, நாங்கள் அதற்குரிய தகுதியுள்ள பாத்திரங்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பார்க்கிற பிள்ளைகள் கூட அந்த தரிசனத்தை பார்க்க உம்மோடு கூட இணைந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.